ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம நிர்வாண சதகம் இல்ல ஆத்ம சதகம் இந்த ஒரு ஸ்தோத்திரம் அவதரித்த கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு ஸ்தோத்திரத்தின் ஸ்லோகங்களை, இந்த ஒரு ஸ்தோத்திரத்திலேருந்து வரும் ஸ்லோகங்களை நாளை தினம் இருந்து அனுபவிக்க இருக்கிறோம். அந்த ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஒரு நிர்வாண சதகம் வந்த கதையை தான் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு நிர்வாண சதகம் இல்ல ஆத்ம சதகம் ரெண்டு பேருமே கொடுக்குறா. இந்த ஒரு ரெண்டு பேர் இருக்கிற இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்றியவர் யார் என்றால், இதை இயற்றியவர் ஆதிசங்கராச்சாரியார், ஆதிசங்கரர். இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் எப்படி இயற்றினார், இது உருவான கதை என்ன, அதை தான் இன்று பார்க்க போறோம். நம்மளோட ஆதிசங்கரர் பாலசங்கரராக இருக்கும்போது, அவரோட பால்ய பருவத்தில் சிறு வயதில் ஒரு சிறுவனாக இருக்கும்போதே அவர் சந்நியாசம் வாங்கின்றார் என்று எல்லாருக்குமே தெரியும். இப்படி சின்ன வயசுல சிறு வயதிலேருந்தே அந்த ஒரு வைராக்கியம் என்பது இருக்கிறதுனால, அந்த ஒரு மோகம் இல்லாமல் அந்த ஒரு சந்நியாசத்தை வாங்கி கொண்டதால், இந்த ஒரு சங்கரருக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும், ஒரு குரு வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததாம், ஒரு ஆசை வந்ததாம் இவருக்கு. என்றால் ஒரு குருவை வழிபடாமல், அந்த குரு கிட்டே இருந்து அந்த விஷயங்களெல்லாம் கத்துக்காமல் ஒருவரால் மோட்சம் அடைய முடியாதாம், முக்தி அடைய முடியாதாம், வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாதாம். அப்படி இருக்கிறதுனால ஒரு குருவின் ஸ்தானம் ரொம்ப முக்கியம் என்பதால், அந்த ஒரு ஆதிசங்கரர் பாலசங்கராக இருக்கும்போது, சிறுவராக இருக்கும்போதே அவர் ஒரு குருவை தேடி போறாராம். இப்படி போய்கொண்டே இருக்கும்போது நர்மதாவின் நதிக்கரையில், அந்த ஒரு நர்மதா என்கிற நதியின் கரையில் கோவிந்த பகவத் பாதர் இருக்கார் என்பதை பார்க்கிறாராம் நம்மளோட சங்கரர். இவர் தான் நமக்கு குருவாக இருக்க வேண்டும், இவர்கிட்ட இருந்தாலும் நம்ம எல்லா ஞானத்தையும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுறாராம் நம்மளோட ஆதிசங்கரன். இப்படி கோவிந்த பகவத் பாதரை பார்க்கிறார் நம்மளோட ஆதிசங்கரர். அவர் அந்த நதிக்கரையிலேருந்து அந்த கோவிந்த பகவத் பாதர் சங்கரரை பார்க்கிறாராம். ஆதிசங்கரரை பார்த்த உடனே அந்த சங்கரின் அழகான அந்த ஸ்வரூபம், அந்த சிறுவனாக இருக்கும் அந்த ஒரு ஆதிசங்கரின் அழகான ஸ்வரூபம், அவரின் அந்த ஒரு திருமேனி, அதை பார்த்து அதிலேருந்து வரும் அந்த ஒரு ஒளியை, தெய்வீகமான ஒளியை பார்த்து அவர் திகைத்து போய் நிற்கிறாராம் நம்மளோட கோவிந்த பகவத் பாதர். யார் இந்த தெய்வீகமான சிறுவன்? இவன் எங்கேருந்து வந்திருப்பான்? இவன் இங்கே எதற்காக வந்திருப்பான் தெரியலையே. இவன் சிவபெருமானின் அம்சமாகவே இருப்பானோ? அந்த பரபிரம்மே ஒரு மனித உருவில் வந்தவனாக இருப்பானோ? இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று கேட்போம் என்று கோவிந்த பகவத் பாதர் அவர் இந்த இடத்திலிருந்து அந்த பாலசங்கரர் பார்த்து, ஆதிசங்கரரை பார்த்து வராராம் அங்க. இப்படி கோவிந்த பகவத் பாதர் அவர் இருந்த இடத்திலிருந்து அங்க சங்கரை பார்க்க வரார். வந்து இப்போ அந்த சங்கரரை பார்த்து, அந்த ஒரு சிறுவனை பார்த்து அவர் கேட்கிறாராம் கோவிந்த பகவத் பாதர், குழந்தாய், யார் நீ? இவ்வளோ தெய்வீகமாக நீ இருக்கியே, உன்னோட பேர் என்ன, உன்னோட ஐடென்டிட்டி என்ன, நீ யார் என்று சொல் என்று கேட்கிறாராம் நம்மளோட கோவிந்த பகவத் பாதர். அப்பொழுது அந்த நேரத்தில் ஒரு சிறுவனாக இருந்த ஆதிசங்கரர் இந்த நிர்வாண சதகத்தை சொன்னார் என்று எல்லாருமே சொல்றான். தான் யார் என்பதை அந்த கோவிந்த பகவத் பாதர் காட்டுறதுக்கு, தனக்கு நம்ம இப்ப எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, இந்த பேரை வைத்தால் இவர்தான் அந்த பேருக்கு உரிமையாளர், இந்த பேரை சொன்னா இவர்தான் அந்த ஆள் என்று சொல்றோம். இப்படி நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் இப்போ சங்கரர் கிட்ட இதே கேள்வியை நம்மளோட கோவிந்த பகவத் பாதர் கேட்கிறாராம். அப்போ அவர் சொன்னதுதான் இந்த ஒரு நிர்வாண சதகம். நிர்வாண சதகத்தை நம்ம படித்தோம் என்றால் பின்வரும் ஸ்லோகங்களில் இப்போ அந்த 6 ஸ்லோகங்களை பார்ப்போம். அதில் ஒரு ஒரு ஸ்லோகம் முடியும் போதும் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் என்றுதான் முடிப்பார் நம்மளோட ஆதிசங்கரர். அதாவது சிதானந்த ஸ்வரூபம், அதாவது எல்லாமே அறிந்த ஒரு நிலையான இருக்கும் சிவம். சிவம் என்று சொன்னால் சிவபெருமானின் ஸ்வரூபமாக இருப்பது, அதே நேரத்தில் தூய்மையான ஒரு ஸ்வரூபமாக, மங்களத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறது என்று சொல்றார். அதனால் தூய்மையாக இருப்பது, ஒரு கான்சியஸ்னஸோட இருக்கிறது, ஆனந்தத்தோட இருப்பது, சித் ஆனந்தம். அதாவது கான்சியஸ்னஸோட நம்ம யார் என்கிற அந்த ஒரு ஞானத்தோடையும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஆனந்தத்தோடையும் இருக்கிறது. இந்த ஒரு நிலையை தான் சிவம் என்று சொல்றார். அந்த ஒரு நிலையில இருக்கும் ஒரு தெய்வத்துக்கு சிவன் என்று பெயர் வைக்கிறார். அப்படி இருக்கும் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், அதாவது நான் தான் இந்த ஒரு ஞானத்தை பெற்ற ஆனந்த ஸ்வரூபமாக சிவம் என்கிற அந்த நிலையில இருக்கேன். அந்த சிவபெருமானின் திரு அவதாரமாக, சிவபெருமான் ஒரு மனித உடலில் பூந்து என் மூலமாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கார் என்பதை அந்த ஒரு கோவிந்த பகவத் பாதருக்கு உணர்த்துற விதமாக இந்த ஒரு நிர்வாண சதகத்தை, இந்த ஒரு ஆத்ம சதகத்தை நம்மளோட
பாலசங்கரர் கோவிந்த பகவத் பாதரை பார்த்து சொல்றாராம். ஆனால் தான் யார் என்பது தனக்காக எந்த ஒரு அகங்காரம், எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இல்லை, இது நான் என்ற அந்த அகங்காரமே இல்லை, நானும் அந்த இறைவனும் வேறில்லை என்ற அந்த அத்வைத்த விஷயத்தை சிறு வயதிலே ஸ்தாபனம் செய்தாராம் நம்மளோட ஆதிசங்கரர். அப்பேற்பட்ட அந்த நிர்வாண சதகம் உருவான கதை இதுதான். அந்த நிர்வாண சதகத்தின் அந்த 6 ஸ்லோகங்களை நாளை தினம் முதல் நம்ம அனுபவிக்க இருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.